ஜூன் 14 புனித எலிஷா இறைவாக்கினர். எலிஷா அவர்கள் பழைய ஏற்பாட்டின் மகத்தான இறைவாக்கினர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். சில கத்தோலிக்க நாட்காட்டிகளில் ஜூன் 14 அன்று அவரை நினைவுகூரும் வழக்கம் உள்ளது. எலிசா அவர்கள் எலிஜா இறைவாக்கினரின் சீடராக இருந்தார். இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து எலியாவின் பணியை தொடர அழைத்தார். எலிசா இறைவனின் வல்லமையால் பல அற்புதங்களைச் செய்தார். பசியால் வாடியவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்தார், நோயாளிகளுக்கு குணமளித்தார், துன்பத்தில் இருந்தவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். அவரது முழு வாழ்க்கையும் இறைவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படுதலின் எடுத்துக்காட்டாக இருந்தது. அவர் மக்களுக்கு இறைவனின் அன்பையும் நீதியையும் அறிவித்தார். அதிகாரம் அல்லது புகழை தேடாமல் இறைவனின் மகிமைக்காக மட்டுமே வாழ்ந்தார். இறைவனின் அழைப்புக்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும். பிறரின் தேவைகளை கருணையுடன் கவனிக்க வேண்டும். இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். விசுவாசத்துடன் வாழும்போது இறைவன் நம்மை வழிநடத்துவார். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, இறைவாக்கினர் எலிசாவின் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் எங்களுக்கும் அருளும். உமது குரலை கேட்டு உமது சித்தத்தின்படி வாழ உதவி செய். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையையும் உதவியையும் வழங்கும் கருவிகளாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். ஆமென். புனித எலிசா இறைவாக்கினரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.